ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாங்க, நம்ம எல்லாரும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 2, ஓகே, verse 3, 3வது வசனத்தை நாம் படிப்போமாக. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்விருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 6 நாட்களுக்குள்ளாக வானத்தும் பூமியும் சகல சேனைகளையும் கர்த்தர் உண்டாக்கின பிறகு அவர் என்ன செய்தார்? மனிதனை 6வது நாட்களிலும் ஆண்டவர் படைத்த பிறகு 7வது நாளிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தார்? சொல்லுங்க சொல்லுங்க, யார் பேச மாட்டீங்க? 7வது நாட்களில் இயேசு என்ன செய்தார்? ஓய்ந்திருந்து பரிசுத்தமாக்கி பிறகு என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஓய்வு நாளை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளைகளுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நானும் நீங்களும் கனப்படுத்தும் போது, இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு அதை அவருக்கு உகந்ததாக செயல்படும் போது அவர் நம்மை வந்து ஆசீர்வதிப்பார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசங்கத்தை நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன். இன்றைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் கடைசியாக முடிக்கும்போது என் உள்ளத்தில் வந்த ஒரே காரியம், ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறார், 7வது நாட்களை அன்றைக்கு அவர் மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை. 7வது நாட்களை இயேசு அன்றைக்கு மாத்திரம் அவர் ஆசீர்வதிக்கவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் அல்லது சனிக்கிழமைகளும் அல்லது திங்கக்கிழமைகளும் இந்த 7 நாட்களும் கர்த்தருக்குரியது. இந்த புதிய ஏற்பாடுல ஒருவேளை சில இடத்துல திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 7 நாட்களுக்குள்ளாக எந்த ஆராதனையும் நாட்கள் நம்ம வைக்கலாம், தவறு கிடையாது. அந்தந்த ஊருக்கு தக்கதாக நம்ம வைக்கலாம். ஆனால் எந்த நாட்கள் நானும் நீங்களும் நியமிக்கப்பட்டு அந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் கூடி வந்து கர்த்தரை கனப்படுத்த விரும்புகிறோமோ, கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோமோ, அவருடைய நாமத்தை போற்ற நாம் விரும்புகிறோமோ, அவர் வந்து நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் ஒரே இடத்துல ஒரே காரியத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய காரியத்தில், ஆண்டவருடைய பார்வையில் நிறைய இருக்கிறது, ஒரே ஒரு காரியம் அல்ல. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் இன்றைக்கு எதுக்காக கூடி வந்திருக்கிறோம், எப்படி அவர் நம்மளை இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நானும் நீங்களும் பார்ப்போம் என்றால், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? யாத்ராகமம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 20 எடுத்துக்கொள்வோமா? கொஞ்சம் குறைச்சிருமா? 20ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் துதிக்கும் ஆராதிக்கும் போற்றுகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த வீட்டிலும், எந்த சபையிலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எந்த இடத்திலும் சரி, உங்களுடைய வீட்டிலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எந்த இடத்திலையும் நீங்கள் அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய நாமத்தை போற்றும் போது, ஆமென், அல்லேலூயா, இந்த பகுதி என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவருடைய ஓய்வு நாட்களை சொல்லப்படுகிறது.
இன்றைக்கு 7 நாட்களும் கர்த்தருக்கு ஓய்வு நாட்கள் தான். 7 நாட்களும் அவருக்குரியது தான். 7 நாட்களில் எந்த நாட்களில் நாம் ஆராதனை வைக்கிறோமோ அந்த ஆராதனையில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நிறைய பேர் இழக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையில் தான் கர்த்தர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு அநேகருக்கு என்னமில்லை, தாகமில்லை. அதனுடைய வல்லமையும் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய கனத்தையும் இன்றைக்கு சபைகள் புரிந்து கொள்ளவில்லை. சபை என்றால் நம்ம தான் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் கர்த்தர் அவர் நம்மளை வந்து ஆசீர்வதிக்காமல் அவர் போகவே மாட்டார். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு வர முடியாதபடிக்கு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் தடை செய்கிறவன் யார்? அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்தவன் யார்? பிசாசனவன் தான். அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு மறைமுகமாக செயல்படுகிறவன் பிசாசனவன். அவன் உங்களுடைய சரீரத்தை வந்து தொடுவான், உங்களுடைய பாடி வந்து தொடுவான், உங்களுடைய சிந்தைகளை வந்து தொடுவான், உங்களுடைய பிள்ளைகளை தொடுவான், உங்களுடைய வீட்டாரை தொடுவான், சொந்தக்காரர்களை தொடுவான், உங்களுடைய உணர்வுகளை தொட்டு பல விதமான காரியத்தை அவன் உண்டு பண்ணி எப்படியாவது இந்த வாரம் சபைக்கு போக முடியாதபடிக்கு உங்களை தடுப்பான். என்றைக்கு நீங்கள் சபைக்கு வரலையோ அன்றைக்கு தான் தேவனுடைய அளவில்லாத நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இழக்கக்கூடும். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு பல சாக்கு போக்குகள் சொல்லி வருகிறார்கள். லிப்ட் கொடுத்தாலும் சபைக்கு ஆட்கள் வருவது குறைவுதான். லிப்ட் கொடுத்தாலும் சபைக்கு ஆட்கள் வருவது குறைவுதான். படி உள்ள சபைகளால் இருந்தாலும் சரி, லிப்ட் இருந்தாலும் லிப்ட் இல்லாத சபையாலும் ஒரே காரணம்தான். இன்றைக்கு ஏன் வர முடியாததுக்கு காரணம் என்ன? உங்களை தடுப்பது யார்? உங்களுக்கு நீங்களே தடுத்துக் கொள்கிறீர்களா, அல்லது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்களை தடுப்பவன் யார்? யாராவது ஒரு நாளாவது, முடிந்த வருடத்தில் நான் ஒரு நாளாவது சபைக்கு வராமல் நான் போனதே இல்லை என்று சொல்லி கை தூக்க முடியுமா? பரவாயில்ல, கை தூக்க வேணாம். உங்கள் உள்ளத்திலே கை தூக்கிக்கிங்க. நான் வராமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஒருவேளை ரொம்ப நோய், பரவாயில்ல, வரவே முடியாது. சில பேர் முன்னெல்லாம் கோவிட்னால சபைக்கே வர முடியாது, பரவாயில்ல. இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம், 3வது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நான் கர்த்தருடைய சபைக்கு போகாமல் நான் இருப்பதே இல்லை என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? உங்கள் தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் உங்களுடைய தீர்மானத்தை உடைக்கும்படியாக வருகிறவன் யார்? பிசாசானவன். பிசாசானவனுக்கு ஒரு நாள், ஒரு தடவை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க இடம் கொடுத்தீங்கள் என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அவன் உங்களுடைய சிந்தனையில பேசுவான், அல்லது உங்களுடைய சரீரத்தை கூட அவன் தொட்டு உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு தலைவலி என்று சொல்லி வராமல் இருக்கிறவங்க அடுத்த வாரமும் உங்களுக்கு அதே தலைவலி வரும். அது சனிக்கிழமை ராத்திரியே வந்துடும். அவ்வளவு ஒரு தடைகளை பிசாசனவன் மறைமுகமாக அவன் உங்களுக்கும் எனக்கும் தடைகளை வைப்பான். காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அநேகருக்கு பெற்றுக்கொள்ள மனமில்லை. நான் போய் எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் முழுமையாக இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமையில அடிக்கடி பொந்திங் பண்றீங்க அப்படி என்றால் உங்களுக்குள்ளாக பூரணமான ஒரு ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அப்படி தூரமாக தான், அவருடைய அன்பை இன்னும் ருசி பார்க்காமல் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்பீர்கள் என்றால், ருசி அடைந்தீர்கள் என்றால்
நீங்கள் கண்டிப்பாக சபைக்கு எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, எவ்வளவு அவுட்டேஷன் நீங்கள் போனாலும் சரி, அங்கு எங்கு சபைகள் இருக்கிறது அந்த சபையிலே நான் அட்டெண்ட் பண்ண வேண்டும், நான் போக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். இதுதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு போன வாரமும் இதே தான் சொல்லுகிறேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே தான் இருப்பார். அவர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்துவீர்கள் என்றால் பிசாசனவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவான். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பிசாசு துரத்த வேண்டிய நிலைமை? எதனால? ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சபை இன்னைக்கு ஏன் பிசாசு துரத்த வேண்டிய காரியமாக இருக்கிறது? பூரணமான ரட்சிப்பு இல்லை. இதுதான் உண்மை. இன்னும் பாவ பழக்க வழக்கத்தை விடவில்லை. பாவமும் வேணும், இயேசுவும் வேணும், எனக்கு ஆசீர்வாதமும் வேணும். எப்படிங்க கிடைக்கும்? வருமா? இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை வருடம் ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம், இன்றைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ தனமாக அமர்ந்து ஏதோ தனமாக தான் போகிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. வானத்து பூமியும் படைத்த பிறகு முதல் மனிதனை ஆதாம் ஏவாளை 6ஆம் நாட்களை படைத்த உடனே ஆண்டவர் 7ஆம் நாட்களை நான் வந்து ஆசீர்வதிப்பேன். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நானும் நீங்களும் வந்திருக்கிறோம், கணக்கே இல்லை. 10 வருடம் என்றால் எத்தனை ஆராதனை? 400 தடவை வந்திருப்போமா? ஒரு வருடத்தில் எத்தனை ஆராதனை இருக்கும்? 40 இருக்குமா? 52. பிரைஸ் தி லார்ட். 10 வருஷம் 520 ஆராதனையை நானும் நீங்களும் கலந்திருக்கிறோம். எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்? யாரெல்லாம் 10 வருடம் கை தூக்குங்க. ஓ, அதுக்கு மேலே இருக்கீங்களோ? 20 வருடம், நான் 28 வருடம். அப்போ கணக்கு போட்டுங்க, 1500 வந்துருமா? 28 வருடம் மேலாக இன்றைக்கு கர்த்தரை சேவிக்கிறோம் என்றால் எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்க அவர் இந்த ஆசீர்வாதம் குறிப்பிட்டு அவர் சொல்லல. எத்தனை மகிமையான ஆசீர்வாதங்கள் சபைக்குள்ளாக தான் இருக்கிறது. அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. உன்மேல் என் சபையை கட்டுவேன். பழைய ஏற்பாட்டில் சபை ஒன்று இல்லை. பழைய ஏற்பாடில் சபை எங்குமே எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாடில் சபை என்று ஆரம்பிக்கும் போது இவைகளெல்லாம் ரகசியமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் வரவில்லை. ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகள் இன்னும் வரவில்லை. அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிட்டார், பரிசுத்த ஓய்வு நாட்களில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இன்னும் கட்டளை வரவில்லை. 10 கட்டளை வரவில்லை. 10 கட்டளை எங்க வருகிறது? மோசேக்கு காலத்துக்கு பிறகு வருகிறது. நோவா காலத்தில் 2000 ஆண்டு முடிந்து எல்லாம் அழிந்த பிறகு புதிய பூமி ஆண்டவர் கொடுத்த பிறகு, மோசேக்கு பிறகு, அவர்களெல்லாம் அடிமைத்தனத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். அதுக்கு முன்பாகவே உங்களுடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் கட்டளைகளை வைத்து இந்த 7வது நாட்களை கை கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மளை நியமித்து அழைத்தும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அப்ப சபை என்பது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னும் கட்டளைக்கு முன்பாகவே, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டிலும் அவர் வந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? அவர் உண்மையாய் தேட வேண்டும், உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், உண்மையாய் அவரை தேடி தாகத்தோடு வந்த அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த தேவனையே வாக்கு கொடுத்திருக்கிறார். மனிதன் வாக்கு கொடுக்கல, சாதாரண பிரைம் மினிஸ்டர் வாக்கு கொடுக்கல, சாதாரண நம்ம ராஜாக்கள் வாக்கு கொடுக்கல, எலெக்ஷன் போல வாக்கு கொடுக்கல.
அவருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகளோ அழிவதே இல்லை, அழியாது, அது அப்படியே செயல்படும். ஆனாலும் இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசனவன் மறைமுகமாக அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு எப்படி அவன் பிராங்காப் கண்ணியை வைத்தானோ, இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவன் இன்றைக்கும் கண்ணிகளை வைக்கிறான், ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான் நம்மை. நீ சபைக்கு போய் என்ன இருக்கு, இன்னைக்கு போவாத, பரவாயில்ல, அடுத்த வாரம் போ. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தெரியுமா, நமக்கு தடை வந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மகிமையாய் ஊழியம் செய்தார். வேதம் சொல்லுகிறது, பிசாசனவன் அவருடைய பின்னாகவே பின்தொடர்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கே அவன் பின்தொடரும் போது உங்களையும் என்னையும் அவன் என்ன செய்வான், மறைமுகமாக தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு இந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எது நம்மை தடை செய்கிறது, அதை இன்றைக்கு நானும் நீங்களும் மேற்கொள்ளணும். இன்றைக்கு முட்டி வலி, காலு வலி உள்ளவங்கெல்லாம் ஏறி வராங்க, உங்களுக்கு தெரியுமா? சபையில் எத்தனை பேர் முட்டி வலியோடு மறுபடியும் போறாங்க? ஆண்டவர் பார்க்கலையா? ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடம் 3 தடவை நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உன்னை பூரணமாக்கும். அதுக்கு பிறகு பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனத்தில் இருந்தாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் நான் வாழுகிறேன். தேவன் வானத்து பூமியும் படைத்த அவருடைய பலனே எனக்குள்ளாக இருக்கிறது, நான் அது நிமித்தமே பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஒரு சில நோய்கள் ஒரு சிலருக்கு போகாது என்று சொல்லி மறைமுகமாக பவுல் சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு அது அப்படியே ஆண்டவர் முல்லை போல வைத்திருப்பார், நமக்குள்ளாக பெருமைகள் வராதபடிக்கு ஒருவேளை இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும். பவுலுக்கு என்ன நோய் இருந்தது, ஆனால் வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. எனக்குள்ளாக ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார். பவுலுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஒளியாக அவர் பார்த்தபோது 3 நாட்கள் அவருடைய கண்கள் தெரியவில்லை. பவுலுடைய கண்கள் 3 நாட்கள் தெரியவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு அனனியா வந்து ஜெபிக்கும் போது அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு அவருடைய கண்கள் அவருக்கு பாதிக்கப்பட்டது. ஆண்டவர் அடையாளத்தையே வைத்திருந்தார். அவர் கண்கள் பார்க்கும்போது அவருடைய கண்கள் எப்போதும் கண்ணீர் வரும்போது இயேசு என்னை சந்தித்தார் என்று சொல்லி அவருக்குள்ளாக ஊழியம் செய்யும் போது பெருமைகள் வராதபடிக்கு அவருக்குள்ளாக பலவீனமாக இருந்தாலும் பவுல் வல்லமையாக ஊழியம் செய்தார். சாக்கு போக்கு பவுல் சொல்லவே இல்லை. பவுலை கர்த்தர் என்றைக்கு சந்தித்தார், ஆண்டவரோ நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி பவுல் தேவனிடத்தில் ஓடி வந்தார். 3 நாட்கள் இரவும் பகலும் பவுல் சாப்பிடல, உபவாசமா இருக்கிறார். 3 நாட்கள் உபவாசத்தோடு இருந்து ஆண்டவர் அனனியாவுடைய பேசும்போது அனனியா வந்து அவருக்கு ஜெபிக்கும் போது கண்கள் மறுபடியும் அவருக்கு திறக்கப்பட்டும் ஆனாலும் அவருடைய கண்களில் ஆண்டவர் ஒரு என்ன வச்சிருந்தாரு, பலவீனத்தை வைத்திருந்தார். அவர் மறக்க கூடாது என்று சொல்லி பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தது, எத்தனையோ அடிகள் அடிக்கப்பட்டார், எத்தனையோ கிராமத்தில் கல் எறிந்து அவரை அடித்தார்கள், கணக்கே இல்லை. ஒரு இடத்துல அவர் அடித்த போது செத்து போனார்கள். அவர் செத்துட்டார் நினைச்சாங்க, இழுத்து கொண்டு போட்டுட்டாங்க. ஆனால் மறுபடியும் பவுல் எழுந்து உயிர் அடைந்து தூசியை தட்டி மறுபடியும் அதே கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம அந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறோம். கல்லடிப்பட்டு நொறுக்கப்பட்டு வெந்துப்பட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்களுடைய படிக்கும்போது நாமளும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஏணி என்ன, லிஃப்ட் வச்சாலும் எட்டாது. இதான் உண்மை. அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் நமக்காக பாடுபட்டு விட்டார்கள். எதற்காக? சபை வாழ வேண்டும் என்று சொல்லி.
சபை வாழ வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனே ஒப்பு கொடுத்தார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். தெரியுமா? இன்றைக்கு சபையை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை. அதுக்கு முன்பாக இயேசுவே உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்தார் சபைக்காக. சபையுடைய மகத்துவம், வல்லமை, ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு தெரியல, புரியல. ஆண்டவர் சபையை சாதாரண அவர் பிறப்பிக்க செய்யவில்லை. இந்த சபையை ஆண்டவர் திறப்பு விழா யார் திறக்க வைத்தார் உங்களுக்கு தெரியுமா? முதல் சபை திறப்பு விழா யாரு உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவர் இறங்கி வருவதுதான் முதல் திறப்பு விழா. பெந்தகோஸ்து நாளிலே ஆவியானவர் இறங்கி வந்ததுதான் முதல் சபை உருவாக்கப்படுகிறது. ஆவியானவர் ஆதியிலே திருச்சபைகள் அப்போஸ்தலர் 120 பேர் நடுவில் வந்த பிறகு இந்த 120 பேர் 12 பேர் அப்போஸ்தலர்கள் இருந்தபோது, பவுலும் அதில் ஒரு ஆளில் வரும்போது 12 பேரும் யோவான் தவிர, வெளிப்படுத்தின எழுதின யோவான் தவிர மற்ற 11 பேரும் எல்லாரையும் வெட்டி சாய்த்தார்கள். பலி, தன் உயிரையே கொடுத்தார்கள். இன்றைக்கும் சபை நிற்பதற்கு காரணம் என்ன? நான் நீங்கள் கொடுத்த உயிர் அல்ல. முதலில் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். அதை பார்த்த, அவரோடு கூட வாழ்ந்த, அவரை கண்ணார கண்ட, அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் எல்லாரும் தன் ஜீவனை கொடுத்தார்கள். அன்றைக்கு ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த சபை இன்றைக்கும் நிற்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் சிந்தின இரத்தம். எத்தனை பேர் இந்த சபைக்காக மரணத்தையும் ஜீவனையும் குடும்பத்தையும் செல்வத்தையும் சகலத்தையும் விட்டு ஓடி வந்திருப்பாங்க. இன்றைக்கு மலேசிய தேசத்தில் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் சாதாரண வந்திருக்கிறோமா? அன்றைக்கு கப்பல் ஏறி ஒரு நாட்டை விட்டு ஒரு பிற நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் எத்தனை வருடம் பிடிக்கும்? அவங்களுக்கு அன்றைக்கு வீடு இல்லையா? அவங்களுக்கு கவலை இல்லையா? துக்கம் இல்லையா? அல்லது உடம்புல வியாதி இல்லையா? பலவீனம் இல்லையா? எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அன்றைக்கு சுவிசேஷத்தை இங்க கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அப்பேற்பட்ட சுவிசேஷத்தை இங்க கொண்டு வந்து இன்றைக்கு 70-80 ஆண்டுகளுக்கு மேலாக சபைகள் இங்க சபைக்குள்ளாக நம்மளுடைய தேசத்தில் இருப்பதுக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு சந்தோஷப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி எந்த நேரத்திலும் வர வேண்டும். எந்த அளவுக்கு நாம் சபையை பார்க்கிறோம். நம்ம ரத்தம் சிந்தணுமா? வீட்டில் கொஞ்சம் ரத்தம் சிந்தினாலும் ஏசப்பா என்னப்பா அப்படி செஞ்சிட்டீங்க, ரத்தம் விட்டுட்டீங்களே, ஏன் என்னை கவனிக்கல, வானதூதர்களுக்கு ஏன் கட்டளை இடலை, நிறைய கேட்போம். அவர் அப்படியே பார்ப்பாரு, கொஞ்சம் வெட்டினதுக்கே இப்படின்னா என்னோடு கூட வாழ்ந்து என்னோடு கூட சாப்பிட்டவர்கள் எனக்காக உயிரையே கொடுத்தார்களே. ஆண்டவர் அப்படிதான் பார்ப்பார். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் பலவீனங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். இவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியும். மேற்கொள்ள முடியும்படியாக தான் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை இன்றைக்கும் சபைகள் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? எதனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆதி சிறு சபைகள் பெற்றுக்கொண்டார்கள், அதிகாரத்தோடு செயல்பட்டார்கள். உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அதிகாரம். பாதாளம் மேற்கொள்ளாது என்றால் பிசாசானவன் மேற்கொள்ள மாட்டான். இன்றைக்கு பிசாசானவன் நம்மளை மேற்கொள்கிறான் என்றால் நமக்குள்ளாக பலவீனம் கிரியை செய்கிறது. இந்த பலவீனத்தை எடுத்து போடதான் ஆண்டவர் நான் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன், நான் உங்களுக்கு ஆவியானவரை அனுப்புவேன். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பலன் இன்றைக்கு நமக்குள்ளாக இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தும் இன்றைக்கு நமக்கு பலன் இல்லை. காரணம் என்ன? ஆவியானவர் கூப்பிடும் இல்லை, பேசவும் இல்லை, அவரை அழைக்கவும் இல்லை, அவரிடத்தில் உதவியும் கேட்கும் இல்லை. பெற்றுக்கொண்டு நாம் அப்படியே அமைதியாக இருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பம், தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஏதோ தனமாக சபையிலே வந்து ஏதோ தனமாக கர்த்தருடைய வார்த்தையை நானும் நீங்களும் கேட்போம் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம்
ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். கிறிஸ்தவர்களை தான் இயேசு சொல்லுகிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எத்தனை பரிதாபம் உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ரப்சர்ல, ஒருவன் கைவிடப்படுவான். கைவிடப்படுவதற்கு காரணம் என்ன? சபையிலே இருந்தும் இல்லாதது போல, வசனத்தை கேட்டும் கேட்காதது போல, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு கதவை திறந்து படிவுள்ள கீழே இறங்கணும்னு வசனங்கள் மறைந்து விடும், வார்த்தைகள் மறைந்து விடும், ஒப்பு கொடுத்தல் மறைந்து விடும், கர்த்தருக்காக கண்ணீர் விட்டது மறைந்து விடும். வீட்டுக்கு போனான்னு டிவி திறக்கிறது, படத்தை பார்க்கறது, அப்புறம் மக்கள் நாள் ட்ராமா பார்க்கறது. பார்த்துருக்கீங்களா? நேரத்தை ஓட்டுறதுக்கு இன்னைக்கு நிறைய ட்ராமா இருக்கு. ஏஸ்த்ரோ இருக்கு, சன் டிவி இருக்கு, வேற என்ன, ஏஸ்த்ரோ டிவி இருக்கு, வேற என்ன டிவி இருக்கு, 1008 டிவிகள் இன்றைக்கு இருக்கிறது. எப்படியும் உங்களுடைய மகிமையை வெற்றி, எப்படியும் உங்களுடைய மகிமையை, வார்த்தையை எடுத்து போட பிசாசனவன் ஓடி வருவான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொல்லுகிறார், விதைத்த விதையை எடுத்து போடும்படியாக பிசாசனவன் வருகிறான். இன்றைக்கு சபைக்குள்ளாக நாம் அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவோம் என்றால் எத்தனை வேதனை. இப்ப கூட வார்த்தையை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள்? கர்த்தர் பார்ப்பார். வார்த்தை கேட்கும் போது மனம் திரும்புகிறோமா? ஆமா ஆண்டவரே, இதிலெல்லாம் நான் தவறு இருக்கிறேன், இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானம் எடுக்கிறீங்களா? தீர்மானம் எடுக்காவில்லாவிட்டால் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தைக்கே எதிர்த்து நிற்கிறீங்களா என்ற அர்த்தம். இன்றைக்கு எதிர்த்து நிற்பீங்க, ஆனா திருடனை போல இயேசு ஒரு நாளைக்கு வருவார். எப்ப வருவார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. படுத்திருக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாம், அல்லக்குள்ள சபைக்குள்ளாக கூட இருக்கலாம். திடீர்னு என்று சொல்லி எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும் போது, இன்றைக்கு கேட்காம இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு அலட்சியப்படுத்தும் போது என்ன செய்வார்கள்? என்ன நடக்கும்? அதனால்தான் ஒவ்வொரு வாரமும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை சபைக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதல் சுவிசேஷத்தை என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக புறப்பட்டு வந்திருக்கிறது. ஏன் அந்த வார்த்தை இயேசு சொல்ல வேண்டும்? உலகத்தில் ஆதாம் முதல் இதுவரைக்கும் அநேகர் மனம் திரும்பாமலே இருக்கிறார்கள். மனம் திரும்புவதில் இல்லை. நோவா காலத்தில் நோவா கப்பையெல்லாம் கட்டுறாரு. கப்பையை பார்த்து கூட மனம் திரும்பாதவர்கள் அநேகர். ஆனால் வெள்ளம் வந்த பிறகு ஒருவேளை ஒரு சிலர் மனம் திரும்பி இருக்கலாம், வெள்ளத்தை பார்த்து மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ரப்சர் ஒரே செகண்ட். வெள்ளமாவது 40 நாள் அவங்களுக்கு மனம் திரும்புகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. எங்க பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நோவா காலத்தில் எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்களா அப்படின்னு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் 3 நாள் எங்கே போனார்? நோவா காலத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. ஏன் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? ஒரு சிலர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், எல்லாரும் அல்ல. அதனால தான் அவர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை 3 நாட்கள் அவர் பூமியிலே இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3 நாட்கள் இயேசு எங்கே இருந்தார்? நோவா காலத்தில் உள்ளவர்களுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். 40 நாளில் பார்த்து நோவா சொன்னது உண்மைதான், மழை வந்துவிட்டது, நம்மளுடைய வீடுகள்லாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி மரிப்பதற்கு முன்பாக அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? மனம் திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு ரப்சர்ல ஒரே செகண்ட், எக்கால சத்தம் ஒரே செகண்ட், அப்படி சொல்றதுக்குள்ள மறைஞ்சு போயிடும். இயேசுவே என்னை மன்னி போயிடும், இயேசுவே என் குற்றங்கள் காணும், அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்ப்பதுக்கு விளையாட்டாகவும் இருக்கும், அது சிரிப்பாகவும் இருக்கும். ஆனா இது நிஜம். ஒரு நாள் நடக்கும்போது என்ன நடக்கும்? நான் உங்களை பயமுறுத்தல. ஆண்டவர் இன்றைக்கு ஆராதனையை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக பிசாசனவன் உங்கள் இருதயத்திலே தூண்டினது என்ன? அதுதான் வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க.
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியா சப்பீரால் 2 பேரும் வரும்போது அவர்கள் அவங்களுடைய வீட்டு நிலமெல்லாம் விற்ற பிறகு அவர்களுடைய இருதயத்தில் பொய்யான காரியம் வந்த காரியம் என்ன? படிப்போமா? 1, 2, 3 அப்போஸ்தலர் சாப்டர் 5 verse 1 to 3 படிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சிக்க வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்றைக்கும் சபைக்குள்ளாக நம் மட்டம் போடுவதும் அல்லது ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்தில் சிந்தனையில் இன்றைக்கும் வந்து செயல்படுகிறவன் யார்? சாத்தான். உண்மைதான், சாத்தானை கர்த்தர் அவனுடைய தலையை சிலுவையிலே அவர் மிதித்தார். அவனுடைய தலை நசுக்கப்பட்டது உண்மை. அப்படி என்றால் அவனுடைய அதிகாரம் நசுக்கப்பட்டது. அப்படி எப்படி இந்த புதிய ஏற்பாட்டில் பிசாசனவன் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தான்? கொஞ்சோண்டு தான் இடம் கொடுத்தாங்க, ரொம்ப இடம் கொடுக்கல. அவங்களுடைய நிலத்தை அவங்க தான் விற்றாங்க, சொந்த நிலம்தான். ஆனால் விற்ற பிறகு சபையில் வந்து 1000 வெள்ளி கொடுக்கணும், ஆனாலும் 500 வெள்ளி தான் கொடுத்தாங்க. இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷமான ஒரு காரியம். இது நம்மளுடைய இந்த காலத்துக்கு அது சரியா வராட்டியும், ஆனாலும் வேதம் அழகாக சொல்லுகிறது, பிசாசனவன் உங்களுடைய இருதயத்திலே அவன் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நிரம்பிட்டான். ஒரே ஒரு பொய் தான். பவுல் பேதுரு கேட்கிறாரு, பீட்டர் கேட்கிறாரு, 500 வெள்ளிக்கு தான் வித்தீங்களா? ஆமா பேதுரு, 500 வெள்ளிக்கு தான் வித்தோம். ஆமா, 500 வெள்ளிக்கு தான் வித்தோம். யாரை ஏமாற்றினாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் கிருபை கிருபை என்று சொல்லுவார்கள் அல்லவா? இந்த பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இவங்க தான் பூரணமாக, அனனியா சப்பீரால் தான் பூரணமாக மனம் திரும்பி இதை கேட்ட உடனே செத்து போயிட்டாங்க. அவமானத்தை தாங்க முடியாமல் ஆண்டவருக்கு எதிராக நான் பொய் சொல்லிவிட்டேனே என்று சொல்லி இருதயத்தில் குற்றப்பட்டு உடனே அவர்கள் என்ன ஆனார்கள்? 5வது வசனம் படிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பாருங்க, எவ்வளவு மனம் திரும்புதல். பிசாசனவன் வந்து வஞ்சித்து அவங்களை நிரப்பினபடியால், சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் அடித்து விட்டார் என்று சொல்லி, இந்த இடத்துல அவர்களே மனம் திரும்பி அவர்களே இந்த வார்த்தையை கேட்டு குத்துண்டு தன் ஜீவனை விட்டார்கள். அவ்வளவு அப்படி என்றால் என்ன? உண்மையான மனம் திரும்புதல். இன்றைக்கு உண்மையான மனம் திரும்புதல் அப்படி இருக்கும் என்றால் எத்தனை பேர் ஜீவனை விடுவார்கள் என்று தெரியவில்லை. உண்மையான மனம் திரும்புதல். ஆனாலும் இவர்களை வஞ்சித்தது யார்? இன்றைக்கும் உங்களை என்னையும் வஞ்சிப்பது யார்? ஆனா பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறார் 3வது வசனத்துல, பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி. அதுதான் உங்களுக்கு முன்கூட்டியாகவே நான் சொன்னேன். புதிய ஏற்பாட்டின் சபை முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்தப்படுகிற சபை. முதல் சபை உருவாக்கப்படும் போது எப்படி ஆண்டவர் இந்த சபையை உருவாக்கினார் உங்களுக்கு தெரியுமா? எப்படி திறப்பு விழா செய்தார் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கும் திறப்பு விழா செய்யும் போது ஒரு கட்டடத்தை, ஒரு வீட்டை, ஒரு காரியத்தை திறப்பு விழா செய்யும் போது மேளதாளத்தோடு என்ன செய்வார்கள்?
திறப்பு விழா செய்வார்கள். இன்றைக்கும் திருமணத்தில் மேளதாளங்கள் இருக்கிறதா? இருக்கா? கொண்டாட்டம் வரும்போது மேளதாளங்களோடு இருக்கும். அதே போல 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நல்லா படிங்க. எப்படி ஆண்டவர் திறப்பு விழாவை செய்கிறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3 பாருங்க அப்படியே. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வானத்தில் இருந்து அப்படி என்றால் பரலோகத்தில் இருந்து, தமிழ்ல வானம் என்றது, இங்கிலீஷ் பைபிள்ல பரலோகத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, பரலோகமே முழக்கத்தை கொடுக்கிறது. முழக்கம் என்றால் ஒரு போருக்கு ஆரம்பிக்கப்படும் போது முழக்கம் செய்வார்கள். ஆண்டவர் தனது சபையை நியமிக்கும் போது முழக்கத்தோடு நியமிக்கிறார். நான் நீங்களும் நினைக்கிற பிரகாரம் ஆண்டவர் அமைதியாக புதிய ஏற்பாட்டின் சபையை அவர் நியமிக்கல. முழக்கத்தோடு பரலோகமே முதல் முழங்குகிறது. பரலோகமே முதல் முழக்கத்தோடு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அந்த எக்காலம் சத்தமும் தேவனுடைய மகிமையும் பலத்த காற்றும் அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேச தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இக்காலம் சத்தம் முழங்கின பிறகு ஆவியானவர் அக்கினியாக அவர் இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அக்கினி எதுக்கு தேவைப்படுகிறது? மனிதனுடைய எல்லாம் கரை திரைகளை அவனுடைய பாவத்தை சுத்திகரிக்கும்படியாக தான் ஆவியானவர் அக்கினிமயமாக ஒரு மனிதனுக்குள்ளாக நாவிலே வந்து அமர்ந்து, ஆமென், பிரைஸ் தி லார்ட். முத இந்த நாவு தான் ஆண்டவருக்கு நேராக பொய் சொன்னது, ஆதாம் ஏவாள். இந்த நாவு மூலியமாக தான் அவர்கள் பொய் சொல்லி அநேக காரியத்தை அவர்கள் எதிர்பார்த்தது நிமித்தம் சாத்தான் அன்றைக்கு ஆதியிலே அவன் பொய் நாவை அவர்களுக்கு கொடுத்து பாவ சுபாவத்தை கொடுத்து உலகம் முழுவதையும் பாவத்துக்குள்ளாக்கினான். இந்த பாவத்தை மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மனிதனை சுத்திகரித்து அவர்களுடைய ஆமென் நாவுகளை தொட்டு புதிய மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவர்கள் 120 பேர் கூடியிருந்த போது 10 நாட்கள் ஜெபத்தோடு காத்திருந்தார்கள். 10 நாட்கள் ஜெபத்தோடு அவர்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ இந்த வாக்கு அவர்கள் எதிர்பார விடாம, ஆமென், எக்காலம் சத்தத்தோடு ஆண்டவர் சொன்னாரா? இயேசு சொன்னாரா? எக்கால சத்தத்தோடு வானதூதர் இறங்கி வருவார் என்று சொல்லி இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் சபையை எக்காலத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன், என் சபையை நான் எக்காலத்தோடு முடிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எக்கால சத்தத்தோடு சபை ஆரம்பிக்கப்படும். அதே எக்கால சத்தத்தோடு இந்த சபை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த எக்காலம் சத்தம் நானும் நீங்களும் கேட்க வேண்டும் என்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானோட மகிமையோடு சபை இன்றைக்கு செயல்பட வேண்டும். எவ்வளவு முக்கியம் சபைக்கு நாம் எல்லாரும் கூடி வருவது. இந்த சத்தியம் எங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும், எங்கே உங்களை ஆயத்தப்படுத்த முடியும்? சபைதான். எக்கால சத்தத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை அதே எக்கால சத்தத்தோடு சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆயத்தமா இருக்கிறோமா?
உன்னுடைய உள்ளம் இன்றைக்கும் கேள்விக்குறியா இருக்கா? ஐயோ நான் போவேனா? இன்றைக்கு ராத்திரி அதுதான் இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு இரவு கர்த்தர் வருவார் என்றால் நீ போக முடியுமா? இன்றைக்கு இரவு ஆண்டவர் வருவார் என்றால், அல்லது இப்போதே கர்த்தர் வருவார் என்றால் நானும் நீங்களும் ஆயத்தமா? உண்மையிலே ஆயத்தமா? உங்கள் மனசாட்சி தொட்டு தான் சொல்லுங்க. உண்மையிலே ஆயத்தமாக இருக்கிறோமா? பூரணமாக ஆயத்தமாக இருக்கிறோமா? பழைய மனிதனை களைந்து போட்டோமா? பழைய வாழ்க்கையை களைந்து போட்டோமா? புதிய சரீரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நானும் நீங்களும் அணிந்து கொண்டோமா? புதிய சபை அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிற, நாம் அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். கண், காலு, மூக்கு, கைகள், வார்த்தைகள் இவைகளெல்லாம் நமக்குள்ளாக என்றைக்கு புதிய சிருஷ்டியாக மாறணுமோ அன்றைக்கு அவருடைய சாயல் நமக்குள்ளாக வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். எத்தனை மகத்துவமான ஆண்டவர் நமக்குள்ளாக, சபைக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். சபையை பாருங்க எப்படி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எக்கால சத்தத்தோடு ஆரம்பிக்கிறார், கம்பீரத்தோடு ஆரம்பிக்கிறார். மறுபடியும் கம்பீரத்தோடு கர்த்தர் சபையை முடிப்பார். ஆயத்தமா? ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்கே உங்களை ஆயத்தப்படுத்த முடியும்? இன்றைக்கும் 2025 ஆண்டுகள் ஆகியும் சபையை மட்டும் ஏன் அவர்கள் கீழ் பண்ண முடியல? இன்றைக்கும் சபை ஏன் முடிக்க முடியல? சபையை முடிக்கணும்னு சாத்தான் நினைக்கிறான், ஆனா முடியாது. காரணம் என்ன? பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. உன்மேல் என் சபையை கட்டுவேன். எவ்வளவு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் செல்வத்தையும் நித்திய வாழ்வையும் கர்த்தர் சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபைக்கு வருவதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவரோடு இணைவதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு பழகுவதற்கு, ஆவியிலே ஜெபிப்பதற்கு, ஆவியானவரை நாடி தேடி ஓடி வந்து இன்றைக்கும் அவருக்குள்ளாக மகிமையாக, பரிசுத்தத்தோடு, நீதியோடு, வல்லமையாக அவருக்காக வாழும்படியாக இன்றைக்கு நம்மளுடைய உள்ளம் தூரமாக இருப்பதற்கு காரணம் என்ன? எதை உங்களை தூரமாக வைத்திருக்கிறது? உலகமா? எதை உங்களை இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் ஐக்கியப்பட முடியாதபடிக்கு, அவருடைய வருகைக்கு ஐக்கியப்பட முடியாதபடித்து, எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு எதை உங்களை தூரப்படுத்தி இருக்கிறது? அல்லது எதுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்? வேதம் அதுதான் சொல்லுகிறது. எதுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்களோ அதுக்கு சிறை பிடித்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது. சிறை என்பது என்ன? அடிமை என்பது என்ன? கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற பாவம் பிறகு அதை சிறையாக்கி விடும். பிரிசன், ஜெயில போட்டுருவான் சாத்தான், நம்ம ஆளு என்று சொல்லி. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் ரோம புத்தகம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவத்தை கொடுக்கும். அவர்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு நமக்குள்ளாக இன்றைக்கும் கிரியை செய்கிறது என்ன? அலட்சியமா? அல்லது சோர்வா? அல்லது எந்த பாவம்? பாவத்துக்குள்ளாக கட்டப்பட்டு விருப்பம் என்றால் அவருடைய வருகையிலே கைவிடப்படுவோம். இதுக்காகவா நம்ம சபைக்கு வந்தோம்? இதுக்காகவா கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார், ரட்சித்து கொண்டார்? அவருக்காக சிறு சிறு ஊழியம் செய்தும் மனம் திரும்பல, உலகத்தின் பாவத்தை நமக்குள்ளாக வைத்திருப்போம் என்றால், கைவிடப்படுவோம் என்றால் என்ன பிரயோஜனம்? அதுதான் இயேசு சொல்லுகிறார். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். எத்தனை வேதனை! அதுக்காகவா இயேசு உங்களை மீட்டு கொண்டு கஷ்டப்பட்டு அவர் உயிரை கொடுத்து உங்களை என்னையும் சபைக்குள்ளாக கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய வருகைக்காக சபை எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 10 கன்னிகள் ஆயத்தமாக இருந்தபோது 5 கன்னிகள் தான் ஆயத்தமாக இருந்தார்கள். 5 கன்னிகள் கைவிடப்பட்டார்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருந்தாலும், 2 பில்லியன் 3 பில்லியன் இருந்தாலும் அதில் பாதி பேர் தான் போகப்படுவார்கள். அன்றைக்கு இயேசு சொல்லிட்டார். அதில் நம்ம இருக்கணுமா அந்த லிஸ்டில்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் எல்லாரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள்.
உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி வைத்திருக்கிறார். என்றைக்கு பெயர் கிறுக்கப்படும், வேதம் சொல்லுகிறது, பெயர் நான் கிறுக்கி போடுவேன், உன் பெயரை நான் கிறுக்கி போடுவேன். என்றைக்கு பெயர் கிறுக்கப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அன்றைக்கு பெயர், அந்த மனிதனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். நான் உங்களை பயமுறுத்தல. சபை இன்றைக்கு எவ்வளவு மகிமையானது, ஆசீர்வாதமானது. கர்த்தர் உங்களை அழைத்தவர் எத்தனை உண்மை உள்ளவர். உங்களுடைய அழைப்பே அபிஷேகம் நிறைந்தது, உங்களுடைய அழைப்பே மகிமையானது. நம்ம இத்தனை பேர் தான் ஒவ்வொரு வாரமும் ஏறக்குறை கூடிக்கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வருகிறார்கள். ஏன் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர முடியல? காரணம் என்ன? இன்றைக்கும் உலகத்தை தேடி அநேகர் ஓடுகிறார்கள். உலகத்தின் பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களை தேடி ஓடுகிறார்கள். நாம் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, கிறிஸ்துவினாலே புதிதாக்கப்பட்ட புதிய பிள்ளைகள், புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு, புதிய சிந்தை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிந்தையோ உங்களுக்குள்ளாக இருப்பதாக. புதிய அவயங்களாக இருக்கிறீர்கள். தெரியுமா அவயம் என்பது என்ன? யாருடைய அவயம், யாருடைய உடல் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டது? மரணத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். மரணத்திலே செத்து இருக்கிறோமா? என்றைக்கு மரணத்தை நம்ம விட்டோம்? மரணம் எங்கிருந்து வந்தது? பாவத்து நிமித்தம் வந்தது. என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கே நாம் எல்லாரும் மரணத்தை விட்டு நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை என்றைக்கு எடுத்தீர்களோ அன்றைக்கே பழைய மனுஷனை களைந்து விட்டோம். புதிய மனுஷன் யார்? இயேசு உங்களுக்குள்ளாக வந்துட்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கிற இந்த அவயம் என்னுடைய அவயம் அல்ல, என்னுடைய சரீரம் அல்ல. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல அவருடைய வருகையிலும் மரித்த சரீரம் உயிரடைய செய்வார். இந்த சரீரத்தை கர்த்தராலே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவராலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். பழைய மனிதன் கலந்து விட்டானா? பழைய மனுஷன் போய்விட்டானா? பழைய பாவங்கள் நம்மை விட்டு போய்விட்டதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளை விட்டு விலக்கினோமா? பொய் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோமா? எத்தனை தடவை கர்த்தருக்கு நேராக துணிகரமாக நாம் பொய் சொல்லியிருப்போம், பாவங்கள் செய்திருப்போம். வேலை இடத்திலையும் வீட்டிலையும் கர்த்தருக்கு தெரியாம ரகசியமான பாவங்களை நாம் செய்திருப்போம். அப்படி இருக்கும் என்றால் பழைய மனுஷன் இன்னும் சாகல. எடுத்துக்கொள்வோமா? ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர், புக் ஆஃப் ரோமர் சாப்டர் 8. சாரி, 6ஆம் அதிகாரம். இரண்டாவது வசனம் பார்ப்போமா? 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பிழைத்திருக்கிறோமா? மறுபடியும் பாவத்திலே பிழைத்திருக்கிறோமா? இதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எல்லாரும் 20 வருஷம் 30 வருஷம் 10 வருஷம் முன்னுக்கு எடுத்திருப்பீங்க. இந்த வசனத்தை சொல்லிதான் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை படிப்பே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? மறந்துருப்பீங்க. மறுபடியும் படிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பயம், எங்கட மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. காரணம் என்ன? ஒளியினிடத்திலே வருவதற்கு மனிதனுக்கு விருப்பம் இல்லை, இருளிலே வாழ்வதற்கு மனிதனுக்கு விருப்பம். அதுதான் தொடர்ந்து இந்த 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. ரோமர் புஸ்தகம் பெரிய சத்தியம், பெரிய சத்தியம் உள்ள புஸ்தகம். அநேகர் படிக்கும் போது ரோமர் புஸ்தகம் மட்டும் புரியாது சொல்லுவார்கள். புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சாத்தான் நமக்கு என்ன வைத்திருக்கிறான்? அதையும் மறைவான சத்தியத்தை அவன் வைத்திருக்கிறான். பார்க்க முடியாதபடிக்கு, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு. ரோமர் 1 முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களையும் என்னையும் சபையும் குறித்து
பேசின பிறகு பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காரியங்களை குறித்த பிறகு 12வது அதிகாரம் முதல் சபை இன்று முதல் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இதனுடைய சத்தியம். விளங்கிக்குங்க. 1 - 11 அதிகாரம் வரைக்கும் பாவத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் நிறைய பேசப்படும். 6 அதிகாரத்தில் பார்த்தீங்கள் என்றால் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? தெரியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீங்களா? தெரியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக, அவர் எப்படி மரணத்தை சந்தித்தாரோ நாம் பாவத்தை மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றதை தெரியாமல் இருக்கிறீர்களா? புரியாமல் இருக்கிறீர்களா? சிந்திக்காமல் இருக்கிறீர்களா? அதுதான் பவுல் அறியாது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? படிப்போமா? 4வது வசனம், 4:5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானம் என்பது என்ன? அடக்கம், ஃபியூனரல் சர்வீஸ். எத்தனை பேர் அடக்கம் பண்ணிட்டீங்க? பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டீங்கள் என்றால் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுவீர்கள். இந்த புதிய மனுஷன் யார்? கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்குள்ளாக வந்துவிடும். கிறிஸ்துவின் அவயம் உங்களுக்குள்ளாக வந்துவிடும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாக வந்துவிடும். கிறிஸ்துவின் பார்வை, நோக்கம், செயல் சகலமும் நமக்குள்ளாக வந்துவிடும். இன்றைக்கும் வரவில்லை என்றால் அடக்கம் முழுமையாக செய்யப்படவில்லை. அடக்கத்தை மேலோட்டமாக தான் செய்திருக்கிறோம். இன்றைக்கு அடக்கம் பண்ணிட்டோமா? பழைய மனுஷனை முழுமையாக புதைச்சிட்டோமா? 6 அடி மனுஷனை 6 அடி ஆழமாக புதைத்திருக்கிறோமா? அல்லது 3 அடி 2 அடி ஆழமாக புதைத்து வைத்திருப்பீர்கள் என்றால் நாத்தம் அடிக்கும். நாத்தம் அடிக்கிறத ஆண்டவர் சரீரத்தை உயிர்ப்பிக்க மாட்டார். ஏன் மனிதன் இறந்த பிறகு 6 அடி ஆழத்துல புதைக்கிறாங்க சொல்லுங்க? வாடை வெளியே வராம இருக்கு, மனிதனுடைய சரீரத்தின் வாடை. அதுதான் பவுல் இங்க சொல்லுகிறார். முழுமையாக ஃபினரல் செய்யணும், முழுமையாக பாவத்தை விடணும். பாவத்தை ஊறுகா போல தொட்டு தொட்டு சாப்பிடும் என்றால் முழு பாவம் சரீரத்துக்குள்ளாக நமக்குள்ளாக இருக்கும். ஐயோ, அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன். தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை நிர்பந்தம். மொழிபெயர்ப்பு யாராச்சும் சொல்லுங்க. நிர்பந்தமான மனுஷன் யாராச்சும் சொல்லுங்க, அதோட அர்த்தம் என்னன்னு சாதாரண தமிழ்ல சொல்லுங்க. நானும் நினைச்சேன் நிர்பந்தம் வரைச்சுன்னா ஏதோ ஒரு நிர்பந்தம் போல. உண்மையை சொல்றேன். எங்க இருக்கிறது? அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்க, பவுல் என்ன சொல்ல வருகிறார்? நிர்பந்தமான மனுஷன், மோசமான மனுஷன் நான். இதுதான் மொழிபெயர்ப்பு, சாதாரண தமிழ் மொழிபெயர்ப்பு இதுதான். ஏன் அந்த வார்த்தை மோசமானது போடலை போல, அதுக்கும் மேற்பட்டது போல, அதுக்கும் உயர்ந்தது போல. மோசமானது அதிக மோசம், மோசம் அதுக்கு சம்பந்தப்பட்டது தான் நிர்பந்தமான மனுஷன். ரொம்ப கேடு உள்ள மனுஷன் இருக்கலாம், அதுதான் நினைக்கிற இந்த வார்த்தைகள். மோசமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவா? பாவத்தை செய்ய நான் நினைக்கவில்லை, ஆனால் பாவம் என்னை தூண்டுகிறது. எதை நான் செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்யாமல், எதை செய்யக்கூடாததோ அதை நான் செய்கிறேன். அதே 7ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதில்லை,
நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. 17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, பவுலே இதை சொல்லுகிறாரு. நிறைய பேர் இதை பிடித்து கொண்டு பவுலே இப்படி சொல்லிக்கிட்டாரு, அதனால நானும் பாவத்தை அப்பப்போ செய்கிறது இருக்கு. இப்படி நான் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் இந்த வசனத்தை வைத்து பவுலே ஒரு நிர்பந்தமான மனுஷன், ஒரு மோசமான ஒரு மனுஷன், நான் விரும்பாததை நான் செய்கிறேன், எனக்கு விருப்பமில்லை பொய் சொல்ல, எனக்கு விருப்பமில்லை பாவத்தை செய்ய, நான் விரும்பாததை எனக்குள்ளாக வாசமாக இருக்கிற பாவம், எனக்குள்ளாக பரம்பரையாக வந்த பாவம். யார் முதல் பரம்பரையாக கொண்டு வந்த பாவம்? ஆதாமனுடைய ரத்தம் எல்லாருக்குள்ளாக இருந்தபடியால் பாவ சுபாவம் எனக்குள்ளாக நான் பிறக்கும் போதே இருக்கிறது என்று சொல்லி பவுல் இங்கு சொல்ல வருகிறார். அதுதான் கடைசியா 24வது வசனத்துல, 7ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவா? பாவம் செய்ய முடியாதபடிக்கு யார் இதிலிருந்து நான் மேற்கொள்ள முடியும்? என்னை யார் இதில் இருந்து விடுதலையாக்குவா? அப்படி என்றால் என்ன? பவுலும் ஒரு காலத்துல சிறைப்பட்டு இருக்கிறார், பிரிசனுக்குள்ளாக இருக்கிறார். அப்படி என்றால் பாவ கட்டுக்குள்ளாக இருந்தார் பவுல். அதுதான் ஒத்துக்கொள்ளுகிறார். நானும் மோசமான மனுஷன், நானும் உங்களை போல பாவத்தை செய்த ஒரு மனுஷன் தான். பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, உண்மைதான். ஆனால் இந்த பாவத்தை எப்படி இன்றைக்கு மேற்கொள்ள முடியும்? பாவம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ முடியுமா? முடியும். என்னை ஒருத்தர் கேட்டார், பாவம் இல்லாத மனிதனை எனக்கு முன்பாக வந்து நிப்பாட்டுங்கன்றார். ஒருவரும் இல்லை. ஆனாலும் இந்த பாவத்தை மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள இன்றைக்கு சபைக்கு யார் வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போமா? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், இந்த மாமிசத்தின் பாவம், அதுதான் சொல்லுகிறார். நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்குவா? யார் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவா? இந்த பாவம் தான் எனக்கும் தேவனுக்குள்ள உறவை தூரப்படுத்தினது. இந்த பாவத்தின் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படியே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஜட்ஜ்மென்ட் இல்லை. ஏன் அவர் திடீரென்று இங்க ஆவியானவரை கொண்டு வர வேண்டும்? பாவத்தை குறித்து 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் முழுவதும் பாவத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதே 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்தது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது அவருடைய கிருபை வரம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தின் சம்பளம் மரணம். 6ஆம் அதிகாரத்துல நானும் நீங்களும் பார்த்தோம். கடைசியில எங்க வந்து முடிக்கிறார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் எங்கே முடிக்கிறாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை ஜெயம் கொள்ளும்படியாக, பாவத்தை ஜெயம் கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆவியானவருக்குள்ளாக நடக்கப்பட வேண்டும். ஆவியினாலே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினி தீர்ப்பு ஒன்று இல்லை. மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் உண்டு, மரணத்துக்கு ஏது இல்லாத பாவங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இது எல்லாம் சத்திய வசனங்கள் எங்க இருக்கிறது? இந்த ரோம புத்தகத்தில் இருக்கிறது. 1க்கு 3 தடவை படிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் விரும்பாததை செய்கிறேன். நான் பழைய மனுஷனாக நான் இருந்த உண்மை. காரணம் என்ன? ஆதாம் செய்த பாவம். அதை நான் இன்றைக்கு எப்படி மேற்கொள்ள முடியும்? பாவத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? இந்த பாவம் தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தூரப்படுத்தினது.
பாவத்தை செய்கிறவர்கள் யாவரும் தேவனோடு வருவதற்கு என்ன செய்வார்கள்? ஒரு படி தள்ளி தான் நிற்பார்கள். அவர் ஒளியாக இருக்கிறார், இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. இன்னைக்கு ஆவியின்படியிலே நடக்கப்பட வேண்டும் என்றால் சபை ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு ஆவியிலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஓட வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். காரணம் என்ன? இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாக தான். ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்ள முடியவே முடியாது. இதுதான் உண்மை. ஐயோ, என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல, நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏதோ தூண்டுகிறது. காரணம் என்ன? பழைய மனிதன் சுபாவம். இன்றைக்கும் ஆதாம் உங்களுக்குள்ளாக இருக்கிறான். ஆதாம் பாவம் செய்தவன். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்போது ஆவியானவர் உங்களை கைட் பண்ணி இந்த நியாய தீர்ப்புக்கு உங்களையும் என்னையும் விளக்கி அவர் உங்களை நித்திய வாழ்வுக்கு கொண்டு போவார். ஆவியினாலே நடக்கப்பட வேண்டும். ஆவியினாலே இன்றைக்கு நடக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஓட வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை முழுவதும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? ஆவியானவரோடு செயல்பட பேசுவதற்கு நம்மளுடைய உள்ளம் வருகிறதா? நம்மளுடைய உள்ளத்தை தான் இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் பாருங்க சபைக்குள்ளாக. இதெல்லாம் சபைக்குள் வந்தால்தான் இந்த சத்தியமும் விழிப்புணர்வும் மனம் திரும்புதல் நமக்கு கிடைக்கும். வராதது போது நமக்கு கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது, நீதிமான்களை அவர் கைவிட்டுட்டு பாவிகளை அவர் கொண்டுட்டு போயிடுவாரு. நாம் பாவிகளாக இருந்து இன்றைக்கு நீதிமான்களாக இருக்கிறோம். விளங்கிக் கொள்ளணும். நிறைய சத்தியங்கள் இன்றைக்கு திருப்பப்பட்டு, நீ பாவியா இருந்தாலும் நீ பரலோகத்துக்கு போயிருப்பா, நீ விபச்சாரம் செய்தாலும் நீ பரலோகத்துக்கு போயிருப்பா, நீ எப்படி இருந்தாலும் தண்ணி அடித்தாலும். அன்றைக்கு ஒரு டிக்டாக் பார்க்குறேன், நீ தண்ணி அடிச்சுட்டு நீ பரலோகம் போகலாம், நீ விபச்சாரம் செஞ்சுட்டு பரலோகம் போகலாம். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆத்திரமாகவும் இருக்குது, ஜெபிக்க வேண்டியதாகவும் இருக்குது. ரெண்டுமே செயல்படுது. ஆத்திரமும் வருது, இந்த மனிதனுக்கு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. எப்படி இருக்குங்க கேட்க? இன்றைக்கு சபை எந்த நிலைமைக்குள்ளாக போகிறது? ஒரு சத்தியத்தை சொல்லிட்டா நானும் நீங்களும் இன்றைக்கு நினைப்போம், ஐயோ இப்பேற்பட்ட சத்தியங்கள், மோசமான சத்தியங்கள் இன்றைக்கு நம்மலாம் கேட்குறோமே. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த டிக்டாக்ல? பார்ப்போம். கேட்டிருக்கீங்க? நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இதுக்கு என்னதான் முடிவு சொல்லட்டா? அப்படி கொஞ்சம் சத்தியத்தை விட்டு கொஞ்சம் போ. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 பாருங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாத்தீங்களா? சுவிசேஷத்தை தவறுதலாக தன் சொந்த சிந்தனையினாலும் தன் சொந்த எண்ணத்தினாலும் பிரசங்கிக்கப்படுகிறவன் அவன் வான தூதராக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டு இருக்க கடவன். சபிக்கப்படுவான் என்று அல்ல. பவுல் என்ன சொல்றாரு? நியாயம் தீர்த்துட்டாரு. அவன் சபிக்கப்பட்டவனாகவே இருப்பான். இன்றைக்கு தைரியமாக அதையும் இதையும் வேதத்தை படிக்காம சுவிசேஷத்தை, அதுதான் யாக்கோபு புத்தகம் சொல்லுகிறது, எல்லாரும் போதகர் ஆகாமல் இருப்பது நலம். எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, இங்கிருந்து பிரசங்கிக்க முடியாது. சத்தியத்தை கவனமாக படித்து கவனமாக இங்கிருந்து சொல்ல வேண்டும்.
தண்ணி போட்டுட்டு விபச்சாரம் செய்துட்டு நீ எப்படியும் சபைக்குள்ளாக வரலாம், நீ தண்ணி போட்டாலும் சரி எதை போட்டாலும் சரி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அப்படி ஒரு சுவிசேஷம் இல்லையே. பவுல் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் கோஸ்பலை அவன் கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டு இருக்க கடவன். கர்த்தர் எனக்கு பேசினது ஒரு காரியம். ஆண்டவரே, இன்றைக்கு நிறைய தப்பாக துணிகரமாக சபையில மேலே இருந்து ஆண்டவரே பேசுகிறார்களுக்கே இது காரணம் என்ன? ஆண்டவர், எனக்கு சத்தியத்தை நிறைய தடவை கலாத்தியர் புத்தகத்தை படித்திருக்கிறேன், கணக்கே இல்லை. ஆனாலும் திடீரென்று நான் படிக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். இன்னைக்கு சத்தியத்தை, சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படியும் சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். முடியவே முடியாது, முடியவே முடியாது. ரட்சிக்கப்படாதவர்கள் வேற, பரவாயில்ல, அது அவர்களுக்குரியது, பிரச்சனை இல்லை. வேறு ஒரு சுவிசேஷம். அப்படி என்றால் என்ன? நீ பாவம் செய்தாலும் கிருபை உன்னை பின்தொடரும். அது ரோம புத்தகத்தில் பவுல் எழுதுகிறார். அவ்வளவு நான் சொல்லுகிறேன், ரோமர் புத்தகத்தில் அவ்வளவு சத்தியம் இருக்கிறது. படிப்படியா மெதுவாக டைம் எடுத்து படிங்க. அவ்வளவு காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கிருபையை நாங்கள் போதிக்கிறவர்கள் அல்ல, கிருபையை பற்றியே நாங்கள் பேசுகிறவர்கள் அல்ல. பாவத்தை பாவத்தை செய்து அதனால கிருபை பெருகும் என்று சொல்லி நாங்கள் அப்படியேப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லுகிறவர் அல்ல என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஒருவன் வேறொருடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து சொல்லாததை ஒருவன் சொல்வான் என்றால் அவன் சபிக்கப்பட்டு இருக்க கடவன். ஒரு நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. அப்படி என்றால் கவனமாக ஆராய்ந்து நிதானித்து ஆவியானவருக்கு சத்தத்தை கேட்டு பிறகுதான் இங்கிருந்து நாங்களே பேச முடியும். இந்த வசனத்தை ஆண்டவர் என்னிடத்தில் பேசியிருப்பார் என்றால் நான் எவ்வளவு கவனமாக பேச வேண்டும். அவன் சபிக்கப்பட்டு இருக்க கடவன். அவன் வான தூதனா இருந்தாலும் சரி. யாராச்சும் வான தூதரை டச் பண்ண முடியுமா? வல்லமை உள்ளவர்கள். பவுல் வான தூதரை டச் பண்ணுகிறார் என்றால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் அதிகாரம் அவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்தில் நீங்கள் வான தூதர்களையும் நியாய தீர்ப்பர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்திலே பவுல் எழுதுகிறார். சாத்தான கடைசி காலத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் நியாயம் தீர்க்கும்படியாக சபையை அழைத்திருக்கிறார். இந்த பிசாசு தான் சபையை கெடுத்தவன். அதே பிசாசை நியாயம் தீர்க்க கர்த்தர் சபைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் கடைசி காலத்தில். நீங்க சொல்லுவீங்க, நீ பாதாளத்துக்கு போ, பாதாளம் உனக்கு இடம், நியாயம் திருப்பீங்க. அதனால்தான் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருவது யாரு? பிசாசு. பிசாசு போல ரூபம் வருகிற வான தூதர்கள். எவ்வளவு சத்தியம் அடங்கி இருக்கிறது பாருங்க. சாதாரணமாக சும்மா இங்க பிரசங்கம் செய்ய முடியாது, பிரசங்கமும் செய்ய கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆவிக்குள்ளாக நடத்தப்படுவோம் என்றால் ஆக்கினி தீர்ப்பு நமக்கு ஒன்று இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலம் என்பது என்ன? ஞானஸ்தானம். ஆவினாலும் பிறக்கப்பட வேண்டும். ஆதியிலே ஆண்டவர் சபையை எப்படி பிறப்பிக்க வைத்தார்? இக்கால சத்தத்தோடு பிறப்பிக்க வைத்தார். இந்த ஆவியானவரை நானும் நீங்களும் அசட்டை பண்ணி வைத்திருக்கிறோமா? அல்லது இன்று முதல் ஆவியானவரோடு நான் பேசுவேன். ஆண்டவர் சபையை எவ்வளவாக நேசிக்கிறார், என்னை எவ்வளவாக நேசிக்கிறார். இந்த சபையை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்? ரத்தத்தை சிந்தி கொண்டு வந்து எத்தனை பேர் நமக்காக பலியாகினார்கள். இதெல்லாம் சிந்தித்து இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். விட வேண்டிய பாவத்தை விட்டு சிறையில் இருந்து வெளியாக்கப்பட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாவங்கள் செய்கிறோமோ அவளுக்கு எவ்வளவு ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தூரமாக அமைதியாக அவர் அப்படியே இருப்பார். துணிகரமான பாவத்தை செய்யக்கூடாது, துணிந்து செய்யக்கூடாது. இன்றைக்கு பாவத்தை நானும் நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் பரிசுத்தமாக வாழ முடியாதுங்க. இதான் சத்தியம், இதான் உண்மை.
அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நான் போகாவிட்டால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். இயேசு போனால்தான், அதுதான் அவங்களுக்குள்ளாக இருக்கிற கணம். இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற கணம். ஆவியானவர் அல்லேலூயா இயேசுவுக்கு அவ்வளவு கணத்தை கொடுக்கிறவர். இந்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய நித்திய ஆசீர்வாதம் உண்டு. நித்திய ஆசீர்வாதம் அப்படி என்ன? நித்திய வாழ்வின் ஆசீர்வாதம். உலகத்தில் அநேக ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்ப்போம். 7வது நாட்களை நான் வந்து ஆசீர்வதிப்பேன், ஓய்வு நாட்களிலே நான் வந்து ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னது. ஆவியானவரும் நமக்குள்ளாக இருப்பதும் ஆசீர்வாதம் தான். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பாவத்தை மேற்கொண்டு இனியும் சபை போக்கு சொல்ல இடமே இல்லை. அதுதான் உண்மை. காரணம், ஆண்டவர் ஆதியிலே ஆவியானவரை சபைக்காக கொடுத்து விட்டார். ஆதியில ஆவியானவர் தெரியாவிட்டால் பரவாயில்ல, இன்றைக்கு தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியிலே நடக்கப்படும் போது நானும் நீங்களும் இந்த பாவத்தை ஜெயம் கொண்டு இன்றைக்கு மகிமையாக இயேசுனுடைய வருகையிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக நின்று எதிர்கொண்டு போய் அவரோடு கூட நித்தியமாக வாழ முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ முடியுமா? வாழ விருப்பப்படுகிறீர்களா? அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு விருப்பப்படுகிறீர்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் விடாமல் வருவேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சபை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி. இந்த டாபிக்கே நான் எடுக்கலை, நான் மறுபடியும் கடைசியாக சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நான் எடுக்கலை. இன்றைக்கு முழுக்க ஆண்டவர் தான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் எடுத்து வந்தது டோட்டலி வேற, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பேசினது வேற. ஆமென். காரணம் என்ன? சபை அவருடையது. நீங்கள் எல்லாரும் அவருக்கு சொந்தமானவர்கள், உலகத்துக்கு அல்ல. இரத்தத்தை சிந்தி அவர் உங்களை வாங்கிட்டார். நாம் யாவரும் கிறிஸ்துவின் அவ்வயங்களாக இருக்கிறோம். நாமே அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் கர்த்தர் இயேசு வாசமாக எப்ப நித்தியமாக வாசமாக இருக்க அவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். மெய்யாகவே அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்று முதல் நானும் நீங்களும் ஆவிக்குள்ளாக அவரோடு இணைந்தால் அவர் வருகையிலே கண்டிப்பாக நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆயத்தமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடி சந்தோஷத்தோடு, அவர் இஸ்ரவேலின் தேவனாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பாடலை பாடி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை துதைத்து இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு ஆராதிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நேராக உங்களுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் அப்படி எழுந்த வண்ணமாக உங்களுடைய உள்ளத்தை இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் 7வது நாட்களை வந்து அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும்? ஆவியானவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? அதை கேளுங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை நிரப்புவார்.